அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இயேசுவின் சிலுவை பாதை நம் அனைவரினுடைய லட்சிய பாதை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இயேசு நடந்து சென்ற அந்த தியாகத்தின் பாதை இன்றும் நம் இதயங்களில் படிமங்களாக படிந்திருக்கின்றன. இந்த விஷயோ திவ்யனா சிலுவை பாதையை நீங்கள் பார்க்கின்ற பொழுது உங்கள் இதயத்திற்குள் இருக்கின்ற ஆன்மீக உணர்வு ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். உங்கள் இதயங்களில் இயேசுவின் லட்சிய பாதையின் சுவடுகள் அழகான விருட்சமாக விரிய ஆரம்பிக்கும். எனவே அந்த நம்பிக்கை உணர்வுடனும் அந்த அன்பான உணர்வுடனும் அந்த ரசனை உணர்வுடனும் இந்த சிலுவை பாதை காட்சியை கண்டு தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். வார்த்தையாக வந்து வாழ்வு தந்த இயேசுவிற்கு மனித வார்த்தை எதிர்த்தீர்ப்பாக அமைகின்றது. உலக மீட்பிற்காய் இயேசு சிலுவையை அரவணைக்கின்றார். மனம் சோர்ந்த இயேசு முதல் முறை கீழே விழுகின்றார். பாடுகளின் பாதையில் தன் அன்பு தாயின் பாசத்தை பருகி பலம் பெறுகிறார் இயேசு கிறிஸ்து. இறைமையும் மனிதமும் கைகோர்த்து நடக்கின்றது இந்த உலகத்தை பண்படுத்த. வெரோனிகாவின் அன்பு செயலுக்கு தன் முகத்தை படிமமாய் வழங்குகின்றார் இயேசு கிறிஸ்து. உடல் சோர்ந்த இயேசு 2ஆம் முறை கீழே விழுகின்றார். வாழ்வு தருகின்ற வார்த்தையான இயேசு தன் ஆறுதல் வார்த்தைகளை எருசலேம் பெண்களுக்கு வழங்குகின்றார். மனதின் பாரத்தினால் இயேசு 3ஆம் முறை கீழே வீழ்கின்றார். தன் மகிமையால் மனிதர்களை போர்த்திய இயேசுவின் ஆடைகள் உரியப்படுகின்றன. நன்மைகள் செய்த இயேசுவின் கரங்களும் கால்களும் சிலுவையில் ஆணிகளால் இணைக்கப்படுகின்றன. தந்தையே, உம் கரத்தில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று சொல்லி இயேசு தந்தையாகிய கடவுள் கரத்தில் தன் உயிரை ஒப்புக் கொடுக்கின்றார். கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா கருணையின் உருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் என் இயேசுவை பார், என் இயேசுவை பார். கல்வாரி சிகரமதில்
அன்பு அன்னையின் மடியில் இயேசுவின் உடல் இறுதி அரவணைப்பை பெறுகின்றது. வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. உலகத்தை ஒளிர்விக்கின்ற ஒளி விதைக்கப்படுகின்றது. திருச்சிலுவை மரமிதோ, இதிலேதான் தொங்கியது உலகத்தின் ரட்சணியம். வருவீர் ஆரா